ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் காமிச்சிருக்கிற கதையை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்டெரக்டாக காமிச்சிருக்கிற விஷயங்களை நீங்களாவே பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 5. நியூ இயர் 12 மணி ஆகும். ஷ்ரைனில் வந்துட்டு பெல் அடிச்சு அதை கொண்டாடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இதை டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. ஹாப்பி நியூ இயர்னு ஷீனா சொல்லவும் நம்ம ஹீரோவா ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறான். நம்ம ஒன்றா சேர்ந்து இப்படி இருக்கிறது வியர்டா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த வருஷமும் நம்ம ரிலேஷன்ஷிப் தொடரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், நான் அதை சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் மெசேஜஸ் வருது. ரெண்டு பேரும் எடுத்து ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஈட்ஸ்க்கு தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். நியூ இயர் ஷீனா கூட எப்படி போகுதுன்னு கேட்கவும் நல்லா தான் போகுதுன்னு ரிப்ளை பண்ணுறான். அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவும் நம்ம ஹீரோக்கு விஷ் பண்ணிட்டு நாளை கழிச்சு நான் வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கவான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். அதை ஷீனா கிட்ட சொல்லலான்னு போறதுக்குள்ள பார்த்தா அவன் நம்ம ஹீரோ மேல தூங்கி விழறா. நியூ இயர்க்காக காலையில இருந்து நிறைய வேலை பார்த்திருக்கா. அதான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போல. அவளை இப்படியே விட முடியாது. ஹே மா ஹீரோ எந்திரி அப்படின்னு நம்ம ஹீரோ எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா அவ எந்திக்கல. இவளோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது போ அப்படின்னு சொல்லி பயம் கொடுத்து நான் அவளை எழுப்பவா. இல்ல வேணாம், அவ டயர்டா இருக்கிறா. சமா அவளோட வீட்டுல கொண்டு போய் அவளை நான் போட்டுறவா. நான் அவ ட்ரெஸ்க்குள்ள கையை விட்டுதான் கீழே எடுக்கணும். அது போக ஒரு பொண்ணு ரூமுக்கு பெர்மிஷன் இல்லாம போக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பெட்லயே அவளை படுக்க வச்சுட்டு சோஃபால தூங்கிக்கலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். நம்ம ஹீரோவா கண்ணத்தை தடவிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். எந்திரிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஷாக் ஆக போறா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அடுத்த நாள் காலையில ஆகியோ அவ இன்னும் எந்திக்கல. இவ இந்த மாதிரி ரொம்பவோ கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. தூங்கும் போது இவ ரொம்பவே அழகா இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளோட கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அவ திடீர்னு ஷீனா கண்மொழிக்கவும் நம்ம ஹீரோ பயந்துருதான். ஆனா திரும்பவும் அவ அப்படியே தூங்கிருதா. தூக்கு கலக்கத்துல நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சு அவ தடவிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளே லைட்டா கண்மொழிக்கவும் ஷாக்காக எந்திக்கிறா. நேத்து நீ அப்படியே என் மேல தூங்கி விழுந்துட்ட. நான் உன்னை ஒன்னும் பண்ணாததுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் வைக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே நம்ம ஹீரோவை பாக்குறா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு கண்ணத்தை தொட்டு பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்குமோ? அன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்பவும் என்ன அப்படிதான் பண்ண, நைட்டும் அப்படி பண்ணியனவா கேட்கவும், அப்ப நீ முழிச்சுதான் இருந்தியா நம்ம ஹீரோ கேட்கறான். பெட்ல போடும்போது லைட்டா முழிச்சேன் அப்படின்னு சொல்லவும், ஒருவேளை நான் உன்னை ஏதாச்சும் பண்ணியிருந்தா நீ ஏன் எந்திக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் பண்றியான்னு பார்க்கதான் நான் எந்திக்கல. அது போக நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பையன் ஓகேவா, இல்ல நான் உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு ரொம்பவும் வைக்கப்படுறா. ஹீரோவோட அப்பா அம்மா வரவும் அவன் வெல்கம் பண்றான். என்கிட்ட இந்த மாதிரி நல்லபடியா நடந்துக்கிட மாட்டேங்கிறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், ஏன்னா நீங்க அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மகிழ்ச்சலா எப்படி இருக்க அப்படின்னு அவங்க அம்மா போய் கேட்கறாங்க. இது ஆமனையோட பிரதரா இல்ல இதுதான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. சிக்காக்கு உன்னை பத்தி எல்லாத்தையும் சொன்னா. என் பையனை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ஷீனா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஆக்சுவலி ஆமனை தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டான் அப்படின்னு அவ சொல்லவும், அவன் சரியான சோம்பேறி, எந்த வழியை பார்க்க மாட்டான்னு அவங்க அம்மா சொல்லவும், நான் ஒன்னும் அப்படி இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஷீனா உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டா. சோ அப்பப்ப அவளுக்கு பதிலுக்கு நீ ஏதாச்சும் பண்ணு சரியா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சரி நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க சொல்லாமலே அவன் சில சமயம் அந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு ஷீனா சொல்றா. ஷீனா ஆமனே ஒரு வேலை ஏதாச்சும் தப்பு பண்ணாத அவனுக்கு சுட்டி காட்டு, கண்டிப்பா அதை அவன் திருத்திக்கிடுவான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அந்த மாதிரி அவன் எதுவும் பண்ணதில்ல, சொல்லப்போனா ட்ரை பண்ணாமலே அவன் ரொம்ப கூலா தெரிவான் அப்படின்னு சொல்லவும், இவன் ஏன் இப்படி சொன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா ஆமனே நீயும் அவ்வளோ ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்டுக்கிட ஆரம்பிச்சிட்டீங்க போல. என் பையன் இந்த பொண்ணு கூட நல்லா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அட்லீஸ்ட் இப்போ வாச்சா அவங்களை கொஞ்சம் டீஸ் பண்ணாம இருக்கிறியே, உன்கிட்ட தப்புன்னு ஒன்று தெரிஞ்சா நீ அதை திருத்திக்கிடுவ, அதுதான் எனக்கு உன்ட்ட பிடிச்ச விஷயமே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. உங்க அப்பா அம்மாக்குள்ள சூப்பரா ஒத்து போகுதே அப்படின்னு ஷீனா கேட்கவும், அவங்க எப்பவும் அப்படிதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீங்க ஷ்ரைனுக்கு போயிட்டீங்களான்னு கேட்கவும், இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நினைச்சேன் நீங்க போயிருக்க மாட்டீங்கன்னு, நான் அதுக்காக தான் கீமானோ எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், சரி அவளுக்கு விருப்பம் இருந்தா மாஹிரோவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க நம்ம ஹீரோ சொல்லவும், நீ வரலையான்னு அவங்க கேட்கறாங்க. ஸ்கூல்ல அவளையும் இனியும் ஒன்னா பார்த்துட்டு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ மாட்டிக்கிடாதபடி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ ட்ரெஸ் பண்ணி கிளம்பும் போது அவன் ஆளே வேற மாதிரி ரொம்பவும் அழகா மாறிட்டான். அழகா தெரியலன்னு அவங்க அப்பா சொல்லவும், ஈட்ஸ்கே இதே மாதிரி தான் சொல்லுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அவனே நீ இந்த இடத்துக்கு வந்தது நினைச்சு சந்தோஷப்படுறியான்னு அவங்க அப்பா கேட்கவும், ஆமா இந்த இடம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பழைய பிளாஷ்பேக் எதையோ யோசிச்சு பாக்குறான். ஹீரோ கிமோனோல வரவும் அவ வேற லெவல்ல அழகா இருக்கா. ஆமனே நீ இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு அவங்க அம்மா கேட்கவும், ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வாங்க காரை ரெடி பண்ணுவோம்னு அவங்க அப்பா அம்மா கீழே போறாங்க. ஹீரோ இதுல நீ ரொம்பவே அழகா இருக்க, பியூர் ஜாப்பனீஸ் லுக்ல இருக்க, கியூட்னஸ் அண்ட் பியூட்டி ரெண்டும் ஒரே நேரத்துல தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவ ரொம்பவும் வைக்கப்பட்டுக்கிட்டு, கொஞ்சம் இங்க வா நீயும் ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுதா. இது நியாயமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப வைக்கப்படுறான். நியூ இயர் டைம்ங்கிறதுனால எல்லாருமே ஷ்ரைனை விசிட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. மஹீரோ நம்ம ஹீரோ ரொம்ப அழகா இருக்கிறதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் இவங்களை பாக்குறாங்க. மஹீரோ நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டு வாரா. நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், இவங்க ஒரு இடத்துல நிக்கவும் ஒருத்த வந்து அவளை தள்ளி விடுறான். சோ சேஃப்டிக்காக இப்ப இவங்க கையை பிடிச்சிட்டு ஒன்னா நடந்து போறாங்க. நான் ரெண்டு பேருக்குமே அது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஷ்ரைன்ல ப்ரே பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் வேண்டிட்டு இருக்கிறது பாக்குறான். ரொம்ப நேரம் அப்படின்னு என்ன வேண்டுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி அது போக இருக்கிற என்னோட சந்தோஷமான நாட்கள் இன்னும் தொடரணும்னு நான் வேண்டுனேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ அம்மா இவங்களை கூப்பிடவும் திரும்பவும் இவங்க கையை பிடிச்சிக்கிட்டே ஒன்னா நடந்து போறாங்க. உன்னோட ரெட் பீம் சோப் நல்லா இருக்கா, நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கவா நம்ம ஹீரோ கேட்கவா வா தயங்குறா. உனக்கு
விருப்பம் இல்லைன்னா வேணா நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படிலாம் இல்லை இந்த அப்படின்னு வா கொடுத்துட்டு நம்ம ஹீரோவோட வாங்கிக்கிடுறா. வா இது நல்லா ஸ்வீட்டா இருக்கு, என்னாச்சுமா ஹீரோ உனக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்கலையா நம்ம ஹீரோ கேட்கவும். அது இல்ல எப்போ நீ இந்த மாதிரி விஷயத்துல ஜாக்கிரதையா இருப்ப இப்போ என்னாச்சுன்னு வா கேட்கவும். இன்டைரக்ட் கிஸ் அப்படிங்கறத இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சாரில அதுக்கு எனக்கு ஜஸ்ட் வெக்கமா இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு வா சொல்றா. மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி உன்கிட்ட நடந்துக்கிட கூடாது, இனிமே ஜாக்கிரதையா இருக்கேன். சிட்டோஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுக்கிட மாட்டான்னு சொல்லவும் கூட இப்படி பண்ணிருக்கேன்னு கேட்கவா. வா ஃப்ரெண்டு தானே நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நம்ம ரொம்பவோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு மா ஹீரோ சொல்றா. இப்போ இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நாள் நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன், இன்னைக்கு தான் ஒரு உண்மையான ஹாப்பினஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோவா தலையை தடவி கொடுக்குறான். என்னாச்சுப்பான வா கேட்கவும் நான் இப்படி பண்ணக்கூடாதான் நம்ம ஹீரோ கேட்குறான். அப்படி சொல்ல வரல, முதலே சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுனவா சொல்லவும் சரி நான் உன்னை டச் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவா தலையை தடவி கொடுக்குறான். எல்லா பொண்ணுங்களையும்லாம் இந்த மாதிரி கேஷுவலா தடவி கொடுக்காது சரியா அப்படின்னு வா சொல்லவும் நான் உன்கிட்ட மட்டும் தான் இதை பண்றேன், இன்னும் கண்டினியூ பண்ணவா நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன டீஸ் பண்ணாதன்ட்டு வா ஓடிடுதா, கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஆமனி முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வா கதவை போட்டிக்கிறா. யாரு உண்மையான முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போகணும்னு தான் ஆசை, பட் ஆனா ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா அம்மா கிளம்புறாங்க. சம்மருக்கு நீ நம்ம வீட்டுக்கு வான்னு அவங்க அப்பா சொல்லவும் ஹீரோவையும் கூட்டிட்டு வரணும்னு ப்ரெஷர் பண்றாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என் பையன் கூட இப்படியே கண்டினியூஸா ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லவும் அவனே மாதிரி ஒரு நல்ல பையனை என்னால எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எங்க அப்பா அம்மா முன்னாடி என்ன புகழணுமா என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உண்மையை தான் சொன்னேன், நீ உண்மையிலே நம்ம நல்ல பையன் தான் அப்படின்னு வா சொல்றா. சரி ஓகே நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படவும் நான் போய் லஞ்ச் ரெடி பண்றேன் அப்படின்னு வா உள்ள போறா. நான் என் வீட்டை விட்டு இங்க வந்தது நம்ம நல்லது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஏஞ்சல் சீனாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்க கையை கோர்த்துட்டு நடந்து போனதை நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அந்த பையன் ரொம்ப அழகா இருந்தானா, ஆனா நம்ம ஸ்கூல் மாதிரி தெரியல, வேற ஸ்கூலா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பொண்ணுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கவும் அவனே நீட்ஸுக்கி கூப்பிடுவோம். நான் எதையும் கண்டுக்கிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்னதான் முடிய வச்சு மூஞ்ச மறைச்சாலும் உன் முகம் அழகா தானே இருக்கு அப்படின்னு நீட்ஸ்கி சொல்லவும் என்ன டீஸ் பண்றதை நிறுத்துறியா வாய மூடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா ஷீனாக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான் அப்படின்னு பொண்ணுங்கெல்லாம் சொல்றாங்க. ஸ்கூல் ஃபுல்லா உன்னை பத்தி தான் பேசுறாங்க, நம்ம கையை பிடிச்சிட்டு போறதுனால பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருவோமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் தெரியல அப்படிதான் போலன்னு வா சொல்றா. கொஞ்ச நாள்ல இவங்களே இந்த பேஜை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அது வரை நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம 2 பேரும் பார்க்க உண்மையிலே கப்பல்ஸ் மாதிரியா தெரியும் அப்படின்னு வா சொல்லவும் என்ன மாதிரி ஒருத்தெல்லாம் அவன் கூட பாய் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கு என்ன அர்த்தம், என்ன ஒன்ன மாதிரி ஒருத்தன் ஒன்னு நீ குறைச்சி எடை போட்டுட்டே இருக்காத, உன்ன மாதிரி நல்ல பர்சனாலிட்டி டீசென்டான பர்சனை நான் பார்த்ததில்ல, அண்ட் நீ ட்ரெஸ் பண்ணா ரொம்பவும் அழகா தான் இருப்ப, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்ன நீயே குறைச்சி எடை போடாத அப்படின்னு வா சொல்லவும் நான் போய் டிஷ்ஷை வாஷ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதான் ஷீனா வெக்கத்துல தலகாணியை வச்சு முகத்தை மூடிட்டு உட்காந்துருக்கா. இவ்வளவு வெக்கப்படுறேன்னா எதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே கப்பிள்ஸ் பண்ற எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கூல்லயுமே சில பேர் இவங்க கையை கோர்த்துட்டு ஒன்னா போயிருக்கிறத பார்த்திருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ ஹேர் ஸ்டைல் எல்லாம் டிஃப்ரெண்டா வச்சு ரொம்பவே சூப்பரா போயிருப்பான். ஸோ அதனால தான் வேற யாருமே நம்ம ஹீரோ தான் அதை அப்படிங்கறத ரெக்கக்னைஸ் பண்ணல. இனிமேல் தான் கதையை இன்னும் வேற லெவலில் சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.